தி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் திரு ஷாமா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சத்யராஜ். சார், இப்போ ராகுல் காந்தி வந்து நேத்து வெஸ்ட் பெங்கால்குள்ள யாத்திரையில உள்ள போயிட்டாரு. ஆனா அவர் போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி மம்தா பானர்ஜி வந்து இந்த இந்தியா அலையன்ஸ்ல இருந்து அவங்க விலகிறதாக அறிவிச்சிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம பஞ்சாப்லயும் இதே நிலைமையா இருக்கு. இப்போ மத்திய லெவல்ல வரக்கூடிய இந்த லோக்சபா தேர்தலில் இந்த இந்தியா கூட்டணி வலுவா இருக்கு அப்படின்னு எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனா இந்த ரெண்டு பேர்த்தினுடைய விலகல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லையா? அதை நீங்க எப்படி சார் இந்தியா பாக்குறீங்க? கூட்டணிக்கு பின்னடைவு தான், கண்டிப்பாக பின்னடைவு தான். நீங்கள் சொல்வது சரிதான். இது போக இப்போது பீகாரிலும் வந்து பிரச்சனை தலை தூக்கி இருக்கிறது. நிதிஷ்குமார் அநேகமாக முதலமைச்சர் பதவி விட்டு விலகி பாரதிய ஜனதா ஆதரவோடு மீண்டும் முதலமைச்சர் ஆவார் அல்லது ஆட்சி கலைக்கப்படலாம். சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் சேர்த்து ஒரே தேர்தல், இப்படியான வதந்திகளும் வந்து வட இந்திய பத்திரிகைகளிலே ஊடகங்களிலே செய்தியாக வெளிவருகின்றன. இல்லை, மம்தா பானர்ஜி தான் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் கார்கே அவர்களை இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராக அவர்தான் வந்து ப்ரொமோட் செய்தார். இன்னும் சொல்லப்போனால் அவர்தான் முன்மொழிந்தார். ஆம் ஆத்மி பார்ட்டி வழிமொழிந்தது. அவரே வந்து இந்தியா கூட்டணியில் இப்போது இல்லை என்று கொஞ்சம் கசப்பாகத்தான் சொல்கிறார். காரணம் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படுகிற சீட்டுகளின் எண்ணிக்கை தான். போன முறை 2019 காங்கிரஸ் கட்சி 2 இடங்களிலே வெற்றி பெற்றிருந்தது. வெஸ்ட் பெங்கால்ல கிட்டத்தட்ட 6% ஓட்டு. 6% ஓட்டு தான். ஆனா 2 இடம். இது தமிழ்நாடா இருந்தா சாத்தியம் இல்லை. ஏன்னா அந்த காங்கிரஸ் ஸ்ட்ராங் ஹோல்டுல வந்து அவங்க ஜெயிச்சாங்க. மீதி இடங்கள்ல அவங்களுக்கு செல்வாக்கு இல்லைங்கிறது மம்தாவோட கருத்து. 2 இடங்கள் தான் நாங்க தர முடியும்னு அவங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டே வந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் டிசம்பர் மாசம் இந்த கார்கேயை ப்ரொபோஸ் பண்ற அதே காலகட்டத்தில் 2 இடம் தான் தர முடியும்னு டெல்லியில சொல்லிட்டு வந்துட்டாங்க. டிசம்பர் 31க்குள்ள நீங்க முடிவெடுத்து சொல்லுங்க. ஆனால் மம்தா விதித்த கெடுகள்லாம் தாண்டி அவங்க முடிவு எடுக்கல. இது போக உண்மையான பிரச்சனை என்னன்னா, வெஸ்ட் பெங்கால்ல இயல்பாக அந்த மாநில கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கு இடையில வந்து ஒரு பெரிய போட்டி இருந்துகிட்டே தான் இருக்கு. மாநில கட்சி திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து போன கட்சி தான். அப்ப இயல்பாக வந்து முன்னாள் காங்கிரஸ்காரர்கள் தான் அதுல பெரிய பதவிகள்ல இருக்காங்க. அவங்க வந்து இந்த தாய் காங்கிரஸ்ல இருக்கிற இப்போதைய தலைவர்களை வந்து அரசியல்ல வளர்த்து விடுறதுக்கும் அவங்க தயாரா இல்லை. எம்பியாவோ எம்எல்ஏவாவோ ஆக்கி பார்ப்பதில் அவர்களுக்கு வந்து ஆர்வம் இல்லை. ஏன்னா அவங்களோட அரசியல் செல்வாக்கு அதுல அடி வாங்கும். மம்தா எப்பவுமே இடதுசாரிகளுக்கு எதிரானவர். உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கட்சியும் இடதுசாரிகளும் கூட்டு. தொடர்ந்து இப்போ வெஸ்ட் பெங்கால் பத்திரிகைகள், கல்கத்தா பத்திரிகைகளை படிச்சு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் திமுக அதிமுக எப்படி டெய்லி சண்டை போட்டுக்குமோ அதே மாதிரி வந்து காங்கிரஸ் கட்சியும் திரிணாமுல் காங்கிரஸும் அங்கே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் மாநில காங்கிரஸ் கட்சி இருக்கு. இப்போ அவங்களுக்கு வேற வழி இல்லை. ஆக இது முதல்ல இருந்தே இது ஒட்டி வராதுங்கிறது கொஞ்சம் உணர்ந்த விஷயம்தான். காங்கிரஸ் மேலிடம் தலையிட்டு ஏதாவது ஒரு வகையில் சமாதானம் ஏற்படுத்தும்னு நினைச்சாங்க. மம்தா வந்து தேசிய கட்சி ஆகணுங்கிறதுல அவங்களுக்கு ஆசை இருக்கு. ஆம் ஆத்மி மாதிரி தேசிய கட்சி ஆகணும்னு. அப்படின்னா வேறு மாநிலங்கள்ல அவங்களுக்கு இடம் வேணும். உதாரணமாக அஸ்ஸாம், மேகாலயா, இங்கெல்லாம் திரிணாமுல் காங்கிரஸ்க்கு என்று ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. ஒரு 5%, 6%. அது வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸ்க்கு எவ்வளவு ஓட்டு வங்கி இருக்கிறதோ அந்த ஓட்டு வங்கி அஸ்ஸாம்லயும் வெஸ்ட் பெங்காலை ஒட்டி உள்ள மாநிலங்கள்லயும், மேகாலயா மாதிரியான வடகிழக்கு மாநிலங்கள்லயும் மம்தா பானர்ஜிக்கு செல்வாக்கு இருக்கு. அப்ப அங்க எங்களுக்கு சீட்டு கொடுங்க என்பது அவர்களது எண்ணம். அப்படி சீட்டு கொடுப்பதற்கு காங்கிரஸ் கட்சியும் தயாராக இல்லை. இப்படியான சூழ்நிலையில் மம்தா பானர்ஜி அநேகமாக வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணியில் இல்லை. ஆனால் இதுல பிஜேபி முயற்சி எடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. என்னன்னா அவங்க ஜெயிச்சாலும் வந்து பிஜேபி ஆதரிக்க போறது இல்லை. பிஜேபி ஆதரிக்க முடியாது. 2019 தேர்தலில் பிஜேபி அங்க 40% ஓட்டு வெஸ்ட் பெங்கால்ல. அப்ப 40% ஓட்டு வங்கி உள்ள ஒரு கட்சியோட சென்ட்ரல் ரூல்ல வந்து பங்கு பெற்றால் அவ்வளவுதான். மம்தா பானர்ஜிக்கு எதிர்காலமே இல்லாம போயிடும், அரசியல் எதிர்காலமே. எனவே யார் வெற்றி பெற்றாலும் அது வந்து இந்தியா கூட்டணி கணக்குல வர வச்சுக்க வேண்டியதுதான். போஸ்ட் போல் அலையன்ஸுங்கிற ரூபத்துலதான் அது சாத்தியம். பஞ்சாபும் அதே நிலைமை தான். காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்து ஆம் ஆத்மி ஆட்சியில் இருக்கு. போன 2019 தேர்தலில் நிறைய தொகுதிகளில் எம்பி தொகுதிகளில் வெற்றி பெற்றது காங்கிரஸ் கட்சி. இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு அத்தனை தொகுதிகளை விட்டு தர ஆளுங்கட்சி தயாராக இல்லை. உள்ளூர் காங்கிரஸ்காரர்களும் ஆம் ஆத்மி பார்ட்டியோட தேர்தல் கூட்டணி வைப்பதுக்கு தயாராக இல்லை. ஆனா பக்கத்துல சண்டிகார், அது பஞ்சாப் மாநிலத்துக்கும் சேர்த்துதான் அது கேபிட்டல். அங்க வந்து மேயர் எலெக்ஷன்ல வந்து வெற்றிகரமா கூட்டணி அமைச்சிட்டாங்க. மேயர் பதவி ஆம் ஆத்மிக்கு, துணை மேயர் பதவி காங்கிரஸ் கட்சிக்குன்னு அவங்க கூட்டணி அமைச்சிட்டாங்க.
டெல்லியில அநேகமா கூட்டணி ஆம் ஆத்மி, காங்கிரஸ் கூட்டணி கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் தெரியுது. ஆனா பஞ்சாப்ல அதுக்கான வாய்ப்பே இல்ல. எனவே பஞ்சாபையும் இந்த கணக்குல இருந்து எடுக்க வேண்டியதுதான். வருத்தம் தரக்கூடிய விஷயம் வந்து பீகார் தான் என்பது எனது எண்ணம். இப்ப நேத்து வந்து ராகுல் காந்தி வந்து வெஸ்ட் பெங்காலுக்குள்ள யாத்திரையில போகும்போது அவர் பேசின விஷயம் என்னன்னா, இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது தான் அவர் தொடர்ச்சியா பயன்படுத்தினாரு. வெஸ்ட் பெங்காலுக்குள்ள போகும்போது கூட அவர் காங்கிரஸ் தனித்துவமானு பேசல. இந்தியா கூட்டணி அநீதிகளை வந்து வென்றெடுக்கும். அதாவது பிஜேபி, ஆர்எஸ்எஸ் செய்யக்கூடிய மதவாத பிரச்சாரங்களை, வெறுப்பு பிரச்சாரங்களை இந்தியா கூட்டணி அதை வந்து தொடர்ச்சி எடுக்கும் அப்படிங்கிறத அவர் தொடர்ச்சியா பேசினாரு. ஆனா காங்கிரஸ் தரப்புல இருந்து இந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது வலுப்பெறதுக்கான ஒரு முன்னெடுப்பா நம்ம அந்த ராகுல் காந்தியினுடைய சொற்களை பார்க்கலாம். அப்படி நான் பார்க்க முடியுமா சார்? இந்தியா கூட்டணின்னு தான் பேசணுங்க. இதுல உண்மையான பிரச்சனை இதுல என்னன்னா, ஒரு காலகட்டத்துல, அதாவது இந்த 96 காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் ஆக்டிவா பத்திரிகையாளர்களா இருக்கும்போது, எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காம போற நிலைமையெல்லாம் அப்பதான் உருவாக ஆரம்பிச்சது. அதாவது 1984 இந்திரா காந்தி மரணம், 89 ராஜீவ் காந்தி மாபெரும் வெற்றி, கிட்டத்தட்ட 2/3. 91 ராஜீவ் காந்தி மரணம், நரசிம்மராவ் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். ஆனாலும் அந்த ராஜீவ்காந்தி மரணம் ஏற்படுத்திய அனுதாபம், மைனாரிட்டியா இருந்தாலும் பரவாயில்லன்னு நரசிம்மராவ் வந்து ஆட்சி அமைக்க அழைக்கப்பட்டார். ஆனால் அதுக்கு பிறகு 96ல வந்து அப்படியான நிலைமை இல்லை. எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை இல்லை. அப்போ முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, எந்த கட்சிக்கு அதிக இடங்கள் இருக்கோ, அதாவது தனிப்பெருங்கட்சி, அதை வந்து ஆட்சி அமைக்க அழைத்தார்கள். 96 பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் ஆட்சி அமைக்க முதலில் அழைக்கப்பட்டது. வாஜ்பாய் 13 நாள் தான் அந்த ஆட்சி இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு நல்லா தெரிஞ்சும் வாஜ்பாய் வந்து ஆட்சி அமைத்தார். பிற கட்சிகள் ஆதரவு கொடுக்கும்னு எதிர்பார்த்தாரு. வேணா யாரும் சேர தயாராக இல்லை. அப்படிதான் தேவகவுடா ஆட்சி வந்து 2 வருஷம் இருந்துச்சு. அதற்கு பிறகு மத்திய அரசு தொடர்ந்து இது மாதிரியான தொங்கு பாராளுமன்றத்துல தான் போய் சிக்குச்சு. அப்போ வந்து KR நாராயணன் பிரசிடண்டா இருக்கும்போது அவர் வந்து ஒரு கோப்புகள்ல ஒரு டாக்டர், ஒரு கோட்பாடு உருவாக்கினார். எப்போது வந்து எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலை ஏற்படுகிறதோ, அப்போ ஆட்சி அமைக்க யாரை முதலில் அழைப்பது? முதலில் அழைக்க வேண்டியது பெரும்பான்மை உள்ள தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, அதாவது ப்ரீபோல் அலையன்ஸ். இரண்டாவது அழைக்க வேண்டியது தேர்தலுக்கு பிந்தைய பெரும்பான்மை உள்ள கூட்டணி, போஸ்ட் போல் அலையன்ஸ். மூணாவது தனிப்பெருங்கட்சி. இப்படியான ஒரு கோட்பாடை வகுத்தார். அப்போ கூட்டணி சார்பாகவே வேட்பாளர்கள் என்கிற நிலை இருந்தாதான் அது வந்து ப்ரீபோல் அலையன்ஸா இருக்கும். இப்போ போன முறை 2019ல என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் வந்து அதிமுக கூட்டணின்னு சொல்லும்போது அமித்ஷா கண்டித்தார். அதிமுக கூட்டணி சொல்லாதீங்க, இது என்டிஏ கூட்டணி என்று சொல்லுங்கள் என்று கண்டித்தார். என்ன காரணம்னா இதுதான் காரணம். அப்போ இந்தியா கூட்டணின்னு தான் சொல்லி ஆகணும், வேற வழியே கிடையாது. காரணம், காங்கிரஸ் கட்சி எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் 150 இடங்களுக்கு மேல ஜெயிப்பது என்பது ரொம்ப கடினம். அப்போ காங்கிரஸ் கட்சி ஒரு தனிப்பெருங்கட்சியாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. பிஜேபி ஒருவேளை மெஜாரிட்டி இல்லாம தனிப்பெருங்கட்சியா மட்டும் வந்துச்சு அப்படின்னா, ப்ரீபோல் அலையன்ஸை தாண்டி போஸ்ட் போல் அலையன்ஸை தான் இவங்க வந்து முதல்ல கூப்பிடணும். அதாவது இப்போது இருக்கிற ஜனாதிபதி முர்மு அவர்கள் கூப்பிடணும். ஆனால் முர்மு அவர்கள் நடந்து கொள்கிற விதத்தை பார்த்தால் அவர் வந்து முழுக்க பிஜேபி ஆதரவாளராகவே தான் தெரிகிறார். எல்லா விஷயத்திலுமே அப்படிதான் அது போகுது, நம்ம கண்கூட பார்க்க முடியுது. ஜனாதிபதி வந்து நியூட்ரலா தெரியல. அப்போ KR நாராயணன் டாக்டர்ங்கிறது அரசியல் சாசனம் கிடையாது. அது ஒரு ஜனாதிபதி தன் கோப்புகளில் எழுதி வைத்திருக்கிற குறிப்பு, அவ்வளவுதான். அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும்னு இன்னொரு ஜனாதிபதி கட்டாயம் கிடையாது. அப்படின்னா அதை மாற்றி தனிப்பெருங்கட்சி பாரதிய ஜனதா தான், பாரதிய ஜனதாவை ஆட்சி அமைக்க முதலில் அழைப்பதுன்னு ஜனாதிபதி முடிவெடுத்தால், பாரதிய ஜனதா ஒரு 250 இடம் வாங்கியிருந்தா கூட ரொம்ப எளிதா வந்து அவங்களால ஆட்சி அமைக்க முடியும், பிற கட்சிகளின் ஆதரவுகளை பெற்று. எனவேதான் ராகுல் காந்தி தொடர்ந்து அந்த இந்தியா கூட்டணிங்கிறதே வலியுறுத்திட்டே வராரு. போஸ்ட்போல் அலையன்ஸ்குள்ள அவர் பேசுறதே இல்லை. பட் மம்தா வந்து இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ரீபோல் அலையன்ஸ் இந்தியா கூட்டணியில நாங்க 2 இடம் தான் தருவோம், அதை நீங்க ஒத்துக்கல அப்படின்னா போஸ்ட்போல் அலையன்ஸா வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. போஸ்ட்போல் அலையன்ஸ்ல உள்ள பிராக்டிகல் சிக்கல் இது. எனவேதான் ராகுல் காந்தி இது சொல்றாரு. இப்ப இந்த அலையன்ஸ் பார்த்தாலே இப்ப தென்னிந்தியா வட இந்தியா அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு இந்த அலையன்ஸ்லயே ஒரு பிளவு தெரியுற மாதிரி இருக்கு. இப்ப வட இந்தியாவை மையமா வச்சு குறிப்பா ராமர் கோயில் திறந்த பிறகு பிஜேபிக்கு அங்க ஒரு ஆதரவு இருக்கிற மாதிரி எல்லா பத்திரிகைகளும் சோசியல் மீடியாவும் ஒரு நிலைப்பாடு இருக்கு. பட் இந்த சூழ்நிலையில இந்த அலையன்ஸ் வந்து சேர்றதுலயே வட இந்தியாவும் தென்னிந்தியாவுக்கு இடையில ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. டிஃபரன்ஸ் ரொம்ப வெளிப்படையா தெரியுது. இது வந்து சென்ட்ரல் பாலிடிக்ஸ்ல என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் சார்? நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். அதாவது தென்னிந்திய அரசியலுக்கும் வட இந்திய அரசியலுக்குமான மாபெரும் வேறுபாடு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த தொகுதிகளின் எண்ணிக்கை தான்.
நீங்க வந்து கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, ஜார்க்கண்ட் இதை வந்து விந்தியத்திற்கு தெற்கே உள்ள மாநிலங்களா எடுத்துக்கிடலாம். 165 இடங்கள் இருக்கு மொத்தம். 165 இடங்கள்ல இன்றைய தேதிக்கு பிஜேபி வந்து ஒரு 15-20 இடம் பிடிச்சாலே ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா தமிழ்நாடு வாய்ப்பு இல்லை, ஆந்திரா வாய்ப்பு இல்லை, தெலுங்கானா வாய்ப்பு இல்லை, கேரளா வாய்ப்பு இல்லை, கர்நாடகால கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு, ஜார்க்கண்ட்லயும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. மொத்தத்துல 165ல 10-15 வந்தா ஆச்சரியம். அப்ப 150 இடங்கள் வந்து பிஜேபிக்கு எதிரான அணிக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் அதுவே வந்து நீங்க குறிப்பிட்ட வட இந்திய அரசியல், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், குஜராத், பீகார் 205 இடம் இருக்கு. போன முறை வந்து இதுல வந்து கிட்டத்தட்ட 85-90% இடம், இன்னும் சொல்ல போனா உத்தரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட 100க்கு 100 பிஜேபி கிட்ட அதுல போய் அவங்க கிட்ட போகுது. அப்ப இந்த 205ல குறைந்தபட்சம் 190 இடம் பிடிக்கணும் அப்படி என்பதுதான் பிஜேபியின் திட்டம். ஏன்னா குஜராத்ல அவங்க 100% வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ 190 இடங்களை அவர்கள் பிடித்தால், பிற இடங்கள்ல இருந்து 60 இடம் பிடித்தால் கூட 250ல வந்து ஆட்சி அமைக்க முதல் அழைப்பு பெறுவதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு இயல்பாகவே வந்துடும். எனவே டெல்லி, பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், ஹரியானா இந்த 4 சேர்ந்தா 72 சீட் வருது. இப்ப நம்ம இப்ப பேசிட்டு இருந்த வெஸ்ட் பெங்கால் 42, பஞ்சாப் 13, டெல்லி 7, ஹரியானா 10. இந்த 72மே வந்து இந்தியா கூட்டணி தான். ஆனா வெஸ்ட் பெங்கால்ல மம்தா தனியா இருப்பாங்க, பஞ்சாப்ல ஆம் ஆத்மி தனியா இருக்கும், டெல்லியில ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்து நிக்குது, ஹரியானாலையும் எல்லாருமே இந்தியா கூட்டணி பேனர்ல தான் வருது. அப்ப இந்த 72 சீட்லயுமே பிஜேபிக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா தெரியுது. மீதி இருக்கிற இடங்கள், அதாவது அஸ்ஸாம் உட்பட, மிசோராம் உட்பட இப்படி சின்ன சின்ன மாநிலங்கள்லாம் சேர்த்தா அது ஒரு 60-70 சீட் வருது. இந்த 60-70 சீட்லயும் பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே பிஜேபி வட இந்திய மாநிலங்களில் குறிப்பாக ராமர் கோயில் திறப்புக்கு பிறகு மிக அதிகமான இடங்களை, முடிந்தால் 100க்கு 100 இந்த எண்ணத்தோட தான் அவங்க போறாங்க. இன்னும் சொல்ல போனால் பிரதமரே வந்து ஒரு உள்ளரங்க கூட்டத்தில் என்ன பேசுறாரு, நம்ம ஓட்டு சதவீதம் 38% தான், இதை 50ஆ உயர்த்தணும். 50ஆ உயர்த்தணும்னா அதற்கான வழி வந்து இந்து ஓட்டு வங்கியை 80% நம்ம பக்கம் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தா நேஷனல் ஆவரேஜ் வந்து 50 கிடைக்கும். ஏன் 50ன்னு சொல்றாரு? ஏன்னா பிஜேபிக்கு எதிராக ஒரு வேட்பாளரை நிறுத்தினா 38% உள்ள பிஜேபிக்கு எதிராக 45% உள்ள ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்று விடுவார். இதுல பிஎஸ்பி ரோலையும் நம்ம கவனிக்கணும். மாயாவதி வந்து நாங்க யாரோடையும் சேர போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பிஎஸ்பி கிட்ட ஆவரேஜா வந்து 6 to 10% ஓட்டு வங்கி இருக்கு. பல இடங்கள்ல அவங்களால பிரிக்க முடியும், எதிர் ஓட்டை வந்து பிரிக்க முடியும். இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி ஒற்றுமையுடன் இருக்க வேண்டியதும், குறைந்தபட்சம் ஒரு 350-400 இடங்களிலாவது ஒற்றைக்கு ஒற்றை வேட்பாளர்களை நிறுத்த வேண்டியதும் அவசியம். பிஜேபியை வீழ்த்துவதற்கு என்னை கேட்டால் அது ஒன்றுதான் வழி. இது ஏற்கனவே ஜெயபிரகாஷ் நாராயணன் முயற்சித்த வழிதான், வெற்றி கண்ட வழிதான். இந்த 350 இடங்கள் எவை என்பதுதான் கேள்வி. இப்போதைக்கு வந்து கண்டிப்பாக பஞ்சாபும் அதே நேரத்தில் வந்து மேற்கு வங்கத்திலையும் வழி இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ 42, 13, 55 தொகுதிகள் இன்றைய தேதிக்கு இந்தியா கூட்டணியில் இல்லைன்னே வச்சுக்க வேண்டியதுதான். போஸ்ட் போல் அலையன்ஸ் தான் சாத்தியம். ஏற்கனவே கேரளா 20 இந்தியா கூட்டணி இல்லை, கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் எதிரெதிர். ஆனா யார் ஜெயிச்சாலும் வந்து போஸ்ட் போல் அலையன்ஸ்ல இந்தியா கூட்டணிக்குள்ள தான் வருவாங்க. இப்படி ஒரு ஆவரேஜா கணக்கு பார்த்தா அந்த 350 என்பது சாத்தியம்தான். சாத்தியம்னா காங்கிரஸ் கட்சி பல இடங்களை விட்டு கொடுத்து போக வேண்டியது வரும். உதாரணமாக உத்தரப்பிரதேச சமாஜ்வாதி வந்து அதிக இடங்களை எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்கு விட்டு கொடுத்து போக வேண்டியது வரும். இப்ப பீகார் பாலிடிக்ஸ் என்ன முடிவாக போகுதுன்னே தெரியல. நிதிஷ்குமார் வந்து முதல்ல வந்து அவர் பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம் பெற்றிருந்தார், அதுலதான் முதலமைச்சர் ஆனார். அதுக்கு பிறகு அவங்கள அப்படியே அனுப்பிட்டு மீண்டும் வந்து லாலு பிரசாத் யாதவ் கட்சியோடையும் காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து இப்ப முதலமைச்சர் ஆனார். 2020 தேர்தல், சட்டமன்ற தேர்தல், 25 தான் அடுத்த தேர்தல், இன்னும் 1.5 வருஷம் டேம் பாக்கி இருக்கு. இந்த நிலைமையில மீண்டும் ஒரு முறை அவர் அணி மாறுகிறார். ஆனால் அணி மாறினாலும் அது வந்து பிஜேபி தான். அப்ப பிஜேபிக்கு எதிராக ஒரு வேட்பாளர் நிறுத்தணும். நிதிஷ்குமாரும் பிஜேபியும் சேர்ந்தாலும் அது என்டிஏ கூட்டணி தான். என்டிஏ கூட்டணிக்கு எதிராக ஒரு வேட்பாளரை நிறுத்தணும்னா லாலு பிரசாத், காங்கிரஸ், லெப்ட் 3 சேர்த்தா பீகார்ல நிறுத்த முடியும். அது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. அந்த பீகார் வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்தி 40 இடங்கள்ல குறைந்தபட்சம் 25 இடங்களையாவது இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும். இப்படியான ஒரு சிக்கலான கணக்குகள் வந்து வட இந்தியால இருக்கு. தென்னிந்தியால அந்த குழப்பம் இல்லை, தெளிவா இருக்கு. அதனாலதான் நீங்க சொல்ற
அந்த தென்னிந்திய அரசியலுக்கும் வட இந்திய அரசியலுக்குமான வேறுபாடு நமக்கு தெரியும். இந்த தென்னிந்திய வட இந்திய அரசியல் வந்து போஸ்ட் போலுக்கு பிறகு கூட தேர்தலுக்கு பிறகும் அரசு நடத்தும் போதும் அது எதிரொலிக்குமா? கண்டிப்பா எதிரொலிக்கும். அதாவது சிக்கலே அதுதான். நம்ம தென்னிந்தியாவில் குறிப்பா கேரளா, தமிழ்நாடுல எல்லாம் நம்ம சித்தாந்த ரீதியா பார்க்குறோம். பிஜேபி அது வந்து ஒரு மதவாத கட்சி, இல்லைன்னா மதத்துக்கு ஆதரவான கட்சி. அதுக்கு மகாத்மா காந்தி காலத்துல இருந்து ரிலிஜியஸ் புளூரலிசம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ரிலிஜியஸ் புளூரலிசம்னா என்னன்னா, இந்த நாடு வந்து பரந்த நாடு, தேசங்களின் தேசம், எல்லா மதங்களும் இங்க இருக்கு. அதனால சர்வ மத நாடாக தான் இது இருக்க முடியும், மத நல்லிணக்க நாடாக தான் இருக்க முடியும், ஒரே மதத்தை கொண்ட நாடாக இருக்க முடியாது. இது வந்து மகாத்மா காந்தியின் சித்தாந்தம். பெரும்பாலும் வந்து தென்னகத்தின் சித்தாந்தம் இதுதான். ஆனால் வட இந்தியாவில் முதலே சுதந்திரத்துக்கு முன்பே 2 சித்தாந்தம் இருந்தது. ஒன்று ஹிந்து இந்தியா, அதாவது ஹிந்து நேஷனலிசம். இன்னொன்று முஸ்லீம் இந்தியா, முஸ்லீம் நேஷனலிசம். அப்போ முஸ்லீம் நேஷனலிசத்தை முன்வைத்து தான் முகமது அலி ஜின்னா சுதந்திரத்தோட அவர் பிரித்து வாங்கினார், பாகிஸ்தானை பிரித்து வாங்கினார். பாகிஸ்தானை பிரித்து வாங்கும்போது பஞ்சாபுக்கு வடக்கே உள்ள பகுதிகள், மேற்கே உள்ள பகுதிகள் எல்லாம் வந்து வெஸ்ட் பாகிஸ்தானா மாறுச்சு. இங்க ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து வங்காளத்தின் ஒரு பிரிவு, அதாவது மேற்கு வங்கத்தோட ஒரு பிரிவு. ஈஸ்ட் பகுதி வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் ஆச்சு. மதத்தால ஒரு நாடு, ஆனா 2 நாடுகளுக்கு இடையில இந்தியா இருக்கு, பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். மதத்தால அந்த ஒரு நாட்டின் 2 பிரிவுகளால இணைஞ்சு இருக்க முடியல. எங்க காலகட்டத்திலே வந்து 70-71 ஏற்பட்ட போர் முஜிபுர் ரஹ்மானோட மகத்தான வெற்றி. கிழக்கு பாகிஸ்தான்ல வந்து அவர் பெரிய வெற்றி பெறும்போது மேற்கு பாகிஸ்தானில் இருக்கிற கட்சிகளை விட அதிகமான கட்சியை வந்து அவரோட கட்சி அதிகமான இடங்களை பிடித்தது. அப்ப மேற்கு பாகிஸ்தானே கிழக்கு பாகிஸ்தானுக்கு அடிமைங்கிற நிலைமை வந்த உடனே அவர்களுக்கு வந்து அது பொறுக்கவில்லை. இங்க வந்து முக்தி வாகினிங்கிற ஒரு பெயர்ல ஒரு சுதந்திர படப்பிரிவு இயங்கியது. அதை அடக்குவதற்காக அவர்கள் இங்க அனுப்புனாங்க. நம்ம இந்தியா வழியா பறந்து போகக்கூடாது, நம்ம தடை வைத்தோம். இந்திரா காந்தி அம்மா ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு ராணுவ உதவி செய்தார்கள். கடைசியில் இன்னைக்கு வங்கதேசம் பிறந்தது. மதத்தால் ஒரு நாடு இணைந்து இருக்க முடியவில்லை என்பதற்கான உதாரணம் இது. ஈரானும் பாகிஸ்தானும் மதத்தால் ஒரு நாடு, ஆனா ஒருவர் மீது ஒருவர் ஏவுகணை தாக்குதல், இன்னமும் வந்து அவர்களுக்கு இடையில ஒற்றுமை இல்லை. மொழியால் கூட ஒரே மாநிலமா இருக்க முடியல. இப்ப ஆந்திரா, தெலுங்கானா ஒரே மொழி தான், ஆனா ஏன் ஒரே மாநிலமா அவங்களால இருக்க முடியல? ஒன்றுபட்ட ஆந்திராவாக ஏன் இருக்க முடியல? ஏனென்றால் அந்த ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ் மாறுது. மாறும்போது ஏற்படுகிற பிரச்சனை. அப்ப இந்தியாவும் வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களின் இணைப்பு. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தனித்தனியான அபிலாஷை இருக்கு, ஒரு தனித்தனியான கனவு இருக்கு, பண்பாடு இருக்கு. அப்போ இதே நீங்க போஸ்ட் போல்ல நீங்க கேட்கிற இதே கேள்வி, உதாரணமா நம்ம நீட்டு விலக்கு நம்மளோட எதிர்பார்ப்பு, திமுக அரசின் ப்ராமிஸ். அப்ப நீட்டு விலக்கு கொடுக்கப்படும் என்கிற ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து வரணும். கொடுக்காம போனாங்கன்னாலோ இல்ல அதை கொடுப்பதில் தாமதம் ஏற்பட்டாலோ இங்க வந்து 2026 திமுக அரசுக்கு சட்டமன்ற தேர்தலில் அது எதிரொலிக்கும். 2024 அவங்க மத்திய ஆட்சியில இருந்தாலும் தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனைகள்ல இணக்கமான ஒரு முடிவுகளை புதிய மத்திய அரசால், இந்தியா கூட்டணி அரசு அமைத்து புதிய மத்திய அரசால் எடுக்க முடியவில்லை என்றால் திமுகவுக்கு அது அவங்களோட சட்டமன்ற தேர்தலில் இடைஞ்சலாகும். இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடுவில் வர்ற சட்டமன்ற தேர்தல்கள் எல்லாம் அந்த மாநில அரசியலுக்கு பாதகமாக விளையும். அப்படின்னா வந்து மீண்டும் ஒரு முறை இந்த கூட்டணி குழப்பம் மத்திய அரசு புதிய மத்திய அரசு அமைந்தாலும் அதுல நீடிக்கும். இது நம்ம போன முறையும் பார்த்த விஷயம்தான். அப்போ இதுல வந்து ட்ரபிள் ஷூட்டர் வேணும். அதாவது டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்கும் அவ்வப்போது ஏற்படுகிற பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் அமைப்பு வேணும், சரிபார்த்து சமன் செய்கிற அமைப்பு வேணும். அந்த அமைப்பை உருவாக்காவிட்டால் இந்தியா கூட்டணியும் ஃபெயிலியரா முடிஞ்சிடும். 77 வந்து இந்திரா காந்தி அம்மாவை எதிர்த்து ஒரு மாபெரும் கூட்டணி வெற்றி பெற்றது ஜனதா. ஆனால் அது ஒரு 2.5 வருஷம் கூட ஆட்சியில் இல்லை. காரணம் வந்து இதுதான். அப்போ உள்முரண்களால் ஆட்சி கவிழும் போது மக்கள் வந்து இந்திரா காந்தி அம்மாவே இதுக்கு பரவாயில்லன்னு நினைச்சு 80ல திருப்பி அவர்களே வந்து மீண்டும் பிரதமரானார்கள். அப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டு விடும். வெற்றிகரமாக கூட்டணி ஆட்சிகளை 10 வருஷம் நடத்தியிருக்காங்க. யூபிஏ 1, 2. அதுல கிடைத்த பாடம் என்னன்னா சமரசமான தீர்வுகளை எட்டுவது. அதை வந்து இந்தியா கூட்டணி தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். இப்போ கற்பூரி தாகூருக்கு விருது தராங்க. அமித்ஷா என்ன சொல்லி பாராட்டுறாரு? இந்திக்காக மிகவும் பாடுபட்டவர் கற்பூரி தாகூர்னு சொல்றாரு. ஆனா அவர் சமூக நீதிக்காக பாடுபட்டது அதிகம். அதை முன்னிறுத்த மறுக்கிறார். இது வந்து தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில், ஒரு இந்தி உணர்வுக்கு எதிர்ப்பான மாநிலங்களில், கேரளா மாதிரியான மாநிலங்களில் வந்து இது சரியான வைப் கிரியேட் பண்ணாது. இப்படி இது நான் சொன்னது ஒரு சின்ன உதாரணம் தான். இப்படி பல பிரச்சனைகள் வந்து இயல்பாகவே எழக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு இது சிக்கலாக ஏற்படுமா? அதாவது இந்த தேர்தல் கட்சிகளுடைய பிளவு அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டில்
ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது தான் ஒரு இறுதி கேள்வி சார். அப்படி நான் நினைக்கவில்லை. என்ன காரணம்னா 91ல இருந்தே கிட்டத்தட்ட கூட்டணி ஆட்சிகள் தான் தொடர்ந்து. நடுவுல வந்து 10 வருஷம் பாரதிய ஜனதா ஆட்சி. 2014 டு 2019 பாரதிய ஜனதா மெஜாரிட்டி. 2019 டு இன்றைய வரைக்கும் பாரதிய ஜனதா மிக அதிகமான மெஜாரிட்டி. இந்த 10 வருஷத்தை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா 91ல இருந்து இன்றைய வரைக்கும் கூட்டணி ஆட்சிகளும் தொடர்ந்து வந்திருக்கு. கவிழ்ந்தும் இருக்கு. இப்போ வந்து தேவகவுடா ஆட்சி கவிழ்ந்து குஜராத் அரசு வந்ததையும் நம்ம பார்த்திருக்கோம். 89ல விபி சிங் ஆட்சி கவிழ்ந்து சந்திரசேகர் வரைக்கும் ஆட்சி இருந்ததையும் நம்ம பார்த்திருக்கிறோம். அதுக்கு பிறகு நரசிம்மராவ் காலத்து ஆட்சியெல்லாம் முடிந்து அதன் பிறகு வந்து மன்மோகன் சிங் ஆட்சி காலம் வரும்போது இந்த கூட்டணி அரசியலின் நெளிவு சுழிவுகள் வந்து அத்துப்படி ஆயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு 10 வருடம் கூட்டணி ஆட்சியை திறம்பட நடத்தி இருக்கிறார்கள். 10 வருடம் பாரதிய ஜனதாவும் அந்த ஃபுல் மெஜாரிட்டியோட ஆட்சியை திறம்பட நடத்தி வருகிறது. சித்தாந்த ரீதியான கருத்து வேறுபாடுகள் தமிழ்நாட்டில் இருக்கு, கேரளாவில் இருக்கு. ஆனா பாரதிய ஜனதா வட மாநிலங்கள்ல ஒரு கட்சி தான். அங்க வந்து இந்த சித்தாந்தங்கள் கிடையாது. அதாவது அங்கேயும் ராமரோ இல்ல மதவாதமோ எல்லாமே இருக்குது. ஆனா பாரதிய ஜனதாவை ஒரு வெறும் ஒரு சக கட்சியா தான் அங்க பாக்குறாங்க. இங்க வந்து சித்தாந்த எதிரியா பாக்குறோம். ரெண்டு கடையில பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆனால் எல்லா வேறுபாடுகளையும் தாண்டி தான் இந்தியா வந்து ஒரே நாடாகவும் ஒற்றுமையோடவும் நம்ம வாழ்கிறோம். வேற்றுமையில் ஒற்றுமை, அவ்வளவுதான். எனவே இந்த கூட்டணி கட்சிகளுக்குள் ஏற்படுகிற முரணோ அல்லது குழப்பங்களோ இந்திய ஒருமைப்பாட்டை பாதிக்கவே பாதிக்காது என்பதுதான் என் எண்ணம். இப்போ இந்தியா கூட்டணி குறித்து இவ்வளவு விரிவா எங்களுக்கு வந்து எடுத்து சொன்னீங்க. இப்போ போஸ்ட் போல் அலையன்ஸ், ப்ரீ போல் அலையன்ஸ்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் இது எப்படிப்பட்ட பிரதிபலிக்கும், இது வந்து வட இந்தியா தென்னிந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் இம்பேலன்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார்.